தவறுதலாகவே தவிர யாதொரு இறை நம்பிக்கையாளரை முஃமினை கொலை செய்வது எந்த இறை நம்பிக்கையாளருக்கும் ஆகுமானதல்ல. உங்களில் எவரேனும் யாதொரு இறை நம்பிக்கையாளரை தவறுதலாக கொலை செய்து விட்டால் அதற்கு பரிகாரமாக இறை நம்பிக்கையாளர்களாகிய ஓர் அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். அத்துடன் இறந்தவருடைய வாரிசுகள் மன்னித்து தானமாக விட்டாலே தவிர அதற்குரிய நஷ்டஈட்டையும் அவர்களிடம் செலுத்த வேண்டும். இறந்த அவன் உங்கள் எதிரி இனத்தவனாக இருந்து நம்பிக்கையாளராகவும் இருந்தால் நம்பிக்கையாளராகிய ஓர் அடிமையை விடுதலை செய்தால் போதும். நஷ்டஈடு கொடுக்க வேண்டியதில்லை. இறந்த அவன் உங்களுடன் உடன்படிக்கை செய்து கொண்ட வகுப்பாரில் உள்ளவனாக இருந்தால் அவனுடைய வாரிசுகளுக்கு நஷ்டஈட்டை செலுத்துவதுடன் நம்பிக்கையாளரான ஓர் அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். இவ்வாறு பரிகாரம் செய்வதற்குரிய பொருளை எவரேனும் அடையாவிட்டால் அவன் அல்லாஹ்விடம் தன் குற்றத்தை மன்னிக்க கோரி 2 மாதம் தொடர்ச்சியாக நோன்பு நோற்க வேண்டும். அல்லாஹ் நன்கறிந்தவனும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான்.